வணக்கங்க. நட்சத்திரா. இன்றைக்கி யாருக்கு தேங்க்ஸ் சொல்லலாம் அப்படின்னா, நம்மளை பற்றியும் மற்றவங்கள பற்றியும் நமக்கு கிளியராக புரிய வைக்கிற நம்மளோட மொபைல் ஃபோனுக்கு தேங்க்ஸ் சொல்லலாங்க. அப்புறம் இருக்குல்ல, இன்றைக்கி நான் என்ன பண்ணேன்னா, ஒரு தமிழ் புக் சம்மரி கேட்டுக்கிட்டு இருந்தேங்க. ஆழ்மனதில் அற்புத சக்திகள் அப்படின்ட்டு. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளோட ஆழ்மனசுக்கு நிறைய சக்திகள் இருக்குது. நமக்கு வேணும், என்ன வேணும் அப்படின்றத அப்படியே நம்ம என்ன மாதிரி யோசிக்கிறோமோ அதை அப்படியே கொண்டு வந்து கொடுக்குற ஆற்றல் அதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2-3 புக் சம்மரி கேட்டேன், எல்லாத்துலேயும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அப்போது நமக்கு என்ன வேணுங்கிறத நம்ம யோசித்தா போதும். ஆனால் அது எப்படி யோசிக்கணுமாமா, நம்ம தூங்கி எழுந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு தாட் அதாக இருக்கணுமா, நைட் தூங்கும்போது லாஸ்ட்டு தாட்டு அதுவாகவே இருக்கணுமா, காலையில் என்ன மாதிரி யோசித்தோமோ அதே மாதிரியே நைட்டும் யோசிக்கணுமா. அதுக்கு என்ன பண்ணணுமாமா, இப்படி கண்ணை மூடி உட்காந்து ஒரு தியான நிலை இருக்கும்ல, அந்த மேலே இருக்கிற ஃபஸ்ட் தாட்டெல்லாம் போயிடும். அப்புறம் வேறு எதுவுமே இல்லாமல் நம்ம மூச்சை மட்டும் கொஞ்சம் இப்படி கவனிச்சிருப்போம்ல, அந்த டைமில் அந்த மாதிரி யோசிச்சுட்டு அதை முடிச்சுட்டு அதுலேருந்து வெளியே வருவோம்ல, வந்த உடனே வேறு தாட்டெல்லாம் வராதுக்கு முன்னாடி நம்ம இதை யோசிச்சுக்கணுமா. இந்த மாதிரி யோசித்தோம் அப்படின்னா குறைஞ்சது 1 மாதத்தில், அதிகபட்சம் 3 மாதத்துலேயே நடக்குதான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதையை சொல்லியிருந்தாங்க. அதில் ஒரு ஆச்சரியமான கதை என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, ஒரு பையனுக்கு கண்ணில் ப்ராப்ளமாமா, கண் குறைபாடு, இந்த பார்வை குறைபாடு இருந்துச்சு அவனுக்கு. அவ்வளோதான், இனி பார்வை நீடிக்கிறதுக்கு வழி இல்லை அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருந்தாராம். ஆனால் இந்த பையன் அதை பார்த்து பயந்துக்காம அவன் என்ன பண்ணானா, டெய்லி காலையிலையும் நைட்டும் தூங்கும்போதும் என்ன யோசிச்சானா, என்னோடய டாக்டர் என்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது மருத்துவ உலகத்திலேயே ரொம்ப ஆச்சரியமானதாக இருக்குது, உனக்கு கண் பார்வை மீண்டும் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிற மாதிரி அவன் நினச்சிட்டு காலையிலையும் நைட்டும் நினச்சிட்டு படுத்துக்குவானாம். அதே மாதிரியே 3 மாதம் கழிச்சிட்டு டாக்டர்கிட்ட செக்கப்புக்கு போனப்போ அவர் அப்படி சொன்னாராம், உனக்கு பார்வை சரியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் 2 புக்லேயும் அந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லியிருந்தாங்கல்ல. அதனால் நானும் அந்த மாதிரி எனக்கு என்ன வேணுங்கிறத ஒரே ஒரு தாட்டை மட்டும் யோசிக்கலான்னு நினச்சிட்ருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நானும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.